காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். Praise the Lord. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, ஒருவருக்காக ஒருவர் உண்டாக்கப்பட்டனர். வேதாகமத்தின் ஆதார வசனம் ஆதியாகமம் 2:18. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இன்றைய முதலாவது தியான பகுதியாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 வரையிலும் படிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒருவருக்காக ஒருவர் உண்டாக்கப்பட்டனர். நான் அவரை பாதுகாக்கின்றேன், அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றாள் ஸ்டெல்லா. அவள் என் அருகில் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றார் பிரதீப். ஸ்டெல்லாவும் பிரதீப்பும் திருமணமாகி 79 ஆண்டுகள் ஆகிறது. சமீபத்தில் பிரதீப் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. எனவே ஸ்டெல்லா அவரை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்தாள். பிரதீப்பிற்கு வயது அப்பொழுது 101, ஸ்டெல்லாவுக்கு 95. ஸ்டெல்லா ஒரு நடைக்கருவை பயன்படுத்தி வந்தாலும்
அவருக்கு பிரதீப்புக்கு பிடித்தமான உணவு தயாரித்தல் போன்ற தன்னால் இயன்ற உதவியை தன்னுடைய கணவனுக்கு செய்து வந்தார்கள். அதையும் அவர்களால் தனிமையாக செய்ய முடியவில்லை. பேர பிள்ளைகளும் அருகில் இருப்போரும் அவளுக்கு உதவி செய்தனர். ஸ்டெல்லா, பிரதீப் ஆகியோரின் இணைந்த வாழ்க்கை இன்று நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வசனம் 18 மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று தேவன் கூறியதற்கு ஏற்ப அமைந்துள்ளது. ஆதாமுக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்த அவருடைய படைப்புகளில் எந்த உயிரினமும் இந்த வார்த்தைக்கு ஏற்ப அமையவில்லை. ஆனால் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஏவாளை தனக்கு ஏற்ற துணையாகவும் உதவியாளருமாக கண்டான் என்று வசனங்கள் 19 முதல் 24 வரையிலும் நாம் படித்தோம். அருமையானவர்களே, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் அமைந்தாள். இவர்கள் மூலமாக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். இது ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை தொடங்கவும் ஆண்டவருடைய படைப்புகளை பாதுகாக்கவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் குடும்பம். இதில் மற்றவர்களும் அடங்குவர். ஆதியாகமம் 1:28 சொல்லியிருக்கிற பிரகாரம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை பரப்பி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததாக நாம் படிக்கிறோம். அந்த முதல் குடும்பத்திலிருந்தான் சமுதாயம் உருவானது. திருமணமானவர்கள் தனியாக இருப்பவர், வயதானவர், இளைஞர் யாருமே தனியாக இல்லை. நாம் அனைவரும் ஒரு சமுதாயத்தினர். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக வாய்ப்பை தேவன் நமக்கு தந்துள்ளார் என்று கலாத்தியர் 6ஆவது அதிகாரத்திலே வசனம் 2 படிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த பெயர் மனுஷி என்று கூறினார். ரூத்தின் சரித்திரத்திலே நாம் படித்து பார்த்தோமானால், ரூத் 1ஆவது அதிகாரம் வசனம் 20 சொல்லுகிறது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று படிக்கிறோம். தேவனால் நாம் பெயரிடப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுட்டி, சீனு, குண்டு இவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் சில புனை பெயர்கள். அநேகமாக இந்த பெயர்கள் அவர்களின் குணாதிசயம், சரீர தோற்றம் ஆகியவற்றை விளங்குவதாக இருக்கும். இவை தங்களின் பிரியத்தை காட்டும் பெயர்கள். ரூத்தின் சரித்திரம் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரையிலும் படிக்கிறேன். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அருமையானவர்களே, புனை பெயர்கள் குழந்தைகளுக்கு மட்டும் வைக்கப்படுவதில்லை. இவற்றின் பயனை நாம் வேதாகமத்திலும் காண்கிறோம். எடுத்துக்காட்டாக, யோவான், யாக்கோபு என்ற 2 சீஷர்களும் இயேசு இடிமுழக்க மக்கள் என்று புனை பெயரிட்டார். மார்க் 3:17 அது நமக்கு கற்றுத்தருகிறது. தனக்குத்தானே புனை பெயரிடும் அரிய நிகழ்வையும் வேதாகமத்தில் காணலாம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே நகோமி என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் தன்னை மாறாள் என்று அழைக்குமாறு அவள் தனக்கு பெயரை சூட்டுகிறாள். மாறாள் என்றால் கசப்பு என்று அர்த்தம். ரூத் 1:20 படித்தோம். ஏனெனில் அவளுடைய கணவனும் 2 மகன்களும் மரித்து போயினர். தேவன் அவளுடைய வாழ்வை கசப்பாக்கிறார் என்பதாக அவள் உணர்ந்ததாக ரூத் 1:21 படிக்கிறோம். நகோமி தனக்கு கொடுத்த புதிய புனை பெயர் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவளை நிலை குலைய செய்த அந்த இழப்புகளோடு அவளுடைய கதை முடிந்து போகவில்லை. அவளுடைய துயரத்தின் மத்தியில் தேவன் அவளுக்கு ஒரு அன்பான மருமகள் ரூத்தை கொடுத்து நகோமியை ஆசீர்வதித்தார். அவள் மறுமணம் செய்து ஒரு மகனை பெற்றெடுத்ததன் மூலம் நகோமிக்கு திரும்பவும் ஒரு குடும்பத்தை உருவாக்கினாள். அருமையானவர்களே, நாமும் சில வேளைகளில் நமக்கு
தோற்று போனவன், நேசிக்கப்படாதவன் போன்ற கசப்பான புனைப்பெயர்களை நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களையோ அல்லது நாம் இழைத்த தவறுகளையோ தழுவி கொடுக்கும்படி முனைவோம். ஆனால் இந்த பெயர்கள் நம்முடைய கதையின் முடிவு ஆகி விடுவதில்லை. ரோமர் 9 அதிகாரம் 25 சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பெயரை கொடுத்து உள்ளார். அது என்ன பெயர் தெரியுமா? சிநேகிக்கப்பட்டவன், லவ்டு ஒன் என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெயர், புனை பெயர் என்னவென்றால் பிலவட், லவ்டு ஒன், சிநேகிக்கப்பட்டவன் என்ற பெயராலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் உங்களை எப்படி அழைத்துக் கொள்வீர்களோ, உங்கள் பிள்ளைகளை எப்படி அழைத்துக் கொள்வீர்களோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெயர் சிநேகிக்கப்பட்டவன், சிநேகிக்கப்பட்டவள், பிலவட், லவ்டு ஒன் என்று சொல்லி அழைக்கிறார். நம்முடைய கசப்பான பெயரை இப்பொழுதே மாற்றிக்கொள்வோம். நம் வாழ்வின் மிக சவாலான வேலைகளையும் கூட தேவன் தரும் வழியை எதிர்நோக்கி இருப்போம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை கசப்புள்ள வாழ்க்கையாக இருக்காது. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, நல்ல ஒரு குடும்ப வாழ்வாக, ஒரு சமுதாய வாழ்வாக, அநேகருக்கு நீங்கள் பலன் கொடுக்கும் பிள்ளைகளாக நிச்சயமாகவே தேவன் உங்களை மாற்றுவார். நீங்கள் கசப்பான அனுபவத்தை கடந்து செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. அப்படி இருப்பீர்களானால் இப்பொழுது என்னோடு சேர்ந்து செபியுங்கள். கசப்பான காலங்களை மாற்றி நல்ல பெயரோடு பிலவட் என்று அழைக்கக்கூடிய ஆண்டோடைய சத்தத்தை கேட்போம். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி ஆதாமனுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் கற்றுத்தந்தை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்புள்ள தேவனே, மனுஷனையும் மனுஷியையும் ஒருவருக்காக ஒருவரை படைத்ததற்காகவும் அதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை நீர் உருவாக்கினதற்காகவும் ஒருவரும் தனிமையாக இல்லை என்ற நிலையை தந்ததற்காகவும் நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற யாராவது கசப்பான அனுபவங்களோடு மாறா என்று நகோமி சொன்னது போல ஆண்டவரே, யாராவது தங்களை குறித்து தங்களுடைய புனை பெயர்களை வைத்திருப்பார்களானால் கர்த்தர் இப்பொழுதே அவர்களுக்கு மாற்றி கொடுக்கிறபடியால் நன்றி. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பெயர் சிநேகிக்கப்பட்டவன், சிநேகிக்கப்பட்டவள், பிலவட், லவ், லவ்டு ஒன் என்று சொல்லி அழைக்கிறேன். அப்படி உம்முடைய புனை பெயர்களில் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக, அப்படி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, நல்ல குடும்பமாக, நல்ல சமுதாயமாக வாழ கர்த்தர் தொடர்ந்து அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காண வசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.